வெல்கம் டு துளிர் IAS அகாடமி. இந்த வீடியோவில் குரூப் 2 அண்ட் குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் சரிங்களா, குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ TNPSC வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கரெக்டாக ரொம்ப வந்து ஷார்ட் டயத்தில் TNPSC ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான ஷெடியூலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீ பிளான்டாக பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா TNPSC ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால இப்போ குரூப் 2 ரிசல்ட் வந்துருச்சு. இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 2A ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக படித்து சக்ஸஸ் பண்ணுங்க. ஸோ வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க சரிங்களா. ஸோ தோண்டு விடாதீர்கள். கண்டிப்பாக பீனிக்ஸ் பறவையாக மீண்டெழுந்து வாருங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக வரக்கூடிய இயரில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது சரிங்களா. ஸோ அதில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பாட்டி தோத்தவங்க கண்டிப்பாக வரக்கூடிய இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணால் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துளிர் IAS அகாடமி சார்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வெல்க அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்சை குரூப் 2A மெயின்ஸுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷெடியூல் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு GSல டாபிக் வந்து கவர் பண்ணிடுவோம் சரிங்களா. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் சரிங்களா, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்காக கவர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்குள்ள ஷெடியூலை வந்து பார்ப்போம் வாங்க. வெல்க டெஸ்ட் பேட்ச் ஸோ CPT ஃபார்மில் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய முறை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி TNPSC கொண்டு வந்துட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க யாருக்கெல்லாம் டெஸ்ட் பேட்ச் வேணுமோ இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9445065552 9442069005. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி பிரிச்சிருக்கேன் பாருங்க. 18th வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ வரக்கூடிய புதன்கிழமை 18th நடக்குது. ஸோ பார்ட் Aல யூனிட் 1 எப்படி கொண்டு வந்துருக்குன்னா உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவில் யூரோப்பியனில் ஸ்டார்ட் பண்ணி ஐரோப்பியர்கள் வருகையில் ஸ்டார்ட் பண்ணி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரைக்கும் வந்து முதல் டெஸ்ட். இதுல ரிமைனிங் என்ன இருக்கு? பார்ட் Bல ரீசனிங், அனாலஜி அண்ட் கிளாசிபிகேஷன் இருக்கு. பார்ட் Cல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கு சரிங்களா. ஸோ பொருந்துதல் அப்புறம் தொடர்பு அறிதல். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 டாபிக்கை நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து செகண்ட் டெஸ்ட் என்னைக்கு வருதுன்னா ஸோ 21st. ஸோ வீக்லி டுவைஸுங்க சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே, சாட்டர்டே, சண்டே சரிங்களா. ஸோ வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு GS அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். அதே மாதிரி சாட்டர்டேல வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி பார்ட் A என்ன யூனிட் 1. ஸோ தமிழ்நாடு சொசைட்டி ஃபுல்லாவே ஓகேங்களா, தமிழ்நாடு சொசைட்டி ஃபுல்லாவே. அடுத்து பார்ட் Bல ரீசனிங்ல வந்து கோடிங் அண்ட் டீகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. இங்கிலீஷ்ல செலக்ட் தி கரெக்ட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா. ஸோ இது அடுத்து சண்டே பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட் என்ன உங்களுக்கு. ஸோ எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். ஸோ அது எப்படி நாங்கள் கொண்டு வந்துருக்கோம்னா முழு பாடத்திட்டம். அதில் திருக்குறள் இருக்கும். திருக்குறள் எப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 6ஆம் வகுப்பு திருக்குறள். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 6ஆம் வகுப்பு திருக்குறள், செகண்ட்ல வந்து 7ஆம் வகுப்பு திருக்குறள், தேர்ட்ல 8ஆம் வகுப்பு திருக்குறள், ஃபோர்த்ல 9ஆம் வகுப்பு திருக்குறள், ஃபிஃப்த்ல வந்து 10ஆம் வகுப்பு திருக்குறள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். ஸோ வாரத்தில் 3 டெஸ்ட் இருக்கும். ஸோ 2 GS இருக்கும் அண்ட் வந்து அந்த GSல வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும், ரீசனிங் இருக்கும் அண்ட் வந்து தேர்ட் டெஸ்ட் என்ன இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ பைலிங்குலா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபோர்த் டெஸ்ட் வந்து 25ஆம் தேதி நடக்குது. ஸோ பார்ட் Aல உங்களுக்கு யூனிட் 2 கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு அதில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எங்கன்னா கிராம சபை வரைக்கும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் கவர் ஆயிரும். ஸோ பார்ட் B ரீசனிங்ல வந்து பசில்ஸ், டைஸ் அண்ட் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ பார்ட் Cல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ல பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம் அண்ட் வந்து இங்கிலீஷ்ல என்னன்னா fill in the blanks with suitable preposition, select the correct question tag. ஸோ 5வது டெஸ்ட் 28ஆம் தேதி நடக்குது. பார்ட் Aல யூனிட் 2 தமிழ்நாடு நிர்வாகம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஸோ இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். பார்ட் B ரீசனிங்ல லாஜிக்கல், வென் டயக்ராம்ஸ், ஆல்பா நியூமரிக் ரீசனிங், அரித்மெட்டிக்கல் ரீசனிங். பார்ட் Cல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல். ஸோ இங்கிலீஷ்ல என்ன செலக்ட் தி கரெக்ட் டென்ஸ், செலக்ட் தி கரெக்ட் வாய்ஸ். ஸோ அடுத்து 6வது டெஸ்ட் என்ன தமிழ் தகுதி தேர்வு. ஸோ சொன்ன மாதிரி இதில் முழு பாடத்திட்டம் திருக்குறள் மட்டும் 7ஆம் வகுப்பு திருக்குறள். ஸோ அடுத்து 7வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஜனவரி 1ஆம் தேதி நடக்குது 2025ல பார்ட் ஏல. ஸோ யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா அணுவும் அணுக்கரு இயற்பியலும் அதில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஸோ தமிழ்நாட்டு அறிவியலாளரின் பங்களிப்பு வரைக்கும் கவர் ஆயிரும். ஓகே, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பில ரீசனிங் இருக்கும், அர்த்தமெட்டிக்கல் ரீசனிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். ஸோ பார்ட் சில தமிழ் இங்கிலீஷ்ல வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்குதல். ஸோ இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா filling the blanks, infinitive, gerund, participle, and வந்து பார்த்தீங்கன்னா identify the sentence pattern of the following sentence, subject, verb and object. ஸோ 8வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி நடக்குது. பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல எண்ம கணினி. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ஸோ அந்த பார்ட்டில் என்ன இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல இருக்கக்கூடிய யூனிட் 3ல இருக்கக்கூடிய வந்து நடப்பு நிகழ்வு வரைக்கும் ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ரேம், ரோம், சோல், அப்புறம் வந்து HDD, STD எல்லாமே உங்களுக்கு இதில் CPU எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ பார்ட் பில வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஸோ காலண்டர், பெர்முடேஷன், காம்பினேஷன், இன்சர்ட்டிங் தி மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ். ஸோ பார்ட் சில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஸோ இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா filling the blanks with the correct homophones, find out the error, article, preposition, noun, verb, adjective, adverb. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9வது டெஸ்ட். ஸோ 5ஆம் தேதி நடக்குது தமிழ் தகுதி தேர்வு முழு பாடத்திட்டம். இதில் 8th திருக்குறள், 8th ஸ்டாண்டர்ட் திருக்குறள். ஸோ 10வது டெஸ்ட் 8ஆம் தேதி நடக்குது, ஜனவரி 8ஆம் தேதி. ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் தன்மைகள். ஸோ அதில் தமிழ்நாடு எக்கனாமி அதில் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டின் வேளாண் வரவு செலவு வரைக்கும் இந்த டாபிக்ல கவர் ஆகும். ஸோ பார்ட் பில வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், figural series, numerical operations. பார்ட் சி ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல என்னன்னா பெயர்ச்சொல்லின் வகையறிதல், பெயர்ச்சொல்லின் வகையறிதல், இலக்கண குறிப்பறிதல். அடுத்து select the correct sentence, இங்கிலீஷ்ல select the correct sentence, find out the odd words, verb, noun, adjective and adverb. ஸோ அடுத்து 11வது டெஸ்ட். ஸோ 11th ஜனவரி 11th நடக்குது. பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஜுகேஷனில் ஸ்டார்ட் பண்ணி சரிங்களா. ஸோ சோசியல் இஷ்யூஸில் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். ஸோ பார்ட் பில ரீசனிங், சிம்பாலிக் ஆபரேஷன், வேர்ட் பில்டிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ தமிழ் பார்ட் சில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்னன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். ஸோ அடுத்து இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா select the correct plural forms. இங்கிலீஷ்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா identify the sentence, simple, compound, complex and complex sentence. ஸோ 12வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஜனவரி 12th நடக்கும் தமிழ் தகுதி தேர்வு. ஸோ 9ஆம் வகுப்பு திருக்குறள். அடுத்து 13வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி நடக்குது. பார்ட் ஏல என்னன்னா ஸோ இன் தமிழ்நாடு ஜியோகிராஃபி, ஸோ அமைவிடம், நிர்வாக பிரிவுகள். ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கடல் போக்குவரத்து மற்றும் கடல் போக்குவரத்து. ஸோ பார்ட் பி ரீசனிங்ல அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜஸ், எம்பெடட் ஃபிகர்ஸ். அடுத்து பார்ட் சில வந்து தமிழ் என்னன்னா தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, வாக்கியங்களை கண்டறிதல், உண்மையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி கரெக்ட் டிகிரி, ஃபார்ம் எ நியூ வேர்ட் பை பிளண்டிங் தி வேர்ட்ஸ். ஸோ அடுத்து 14வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18th நடக்குது. பார்ட் ஏல சுற்றுச்சூழல், ஸோ என்விரான்மெண்ட். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் அண்ட் ஆல்சோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லாமே கான்செப்ட் இதில் கவர் ஆயிரும், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பார்ட் பில ரீசனிங், விசுவல் ரீசனிங், ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், சீக்வன்ஸ், ஸ்கொயர் கம்ப்ளீஷன். ஸோ பார்ட் சில தமிழ் இங்கிலீஷ் வந்து தமிழ்ல எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல், பழமொழி. ஸோ இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம், காம்பவுண்ட், வேர்ட்ஸ், நவுன், வேர்ப், ஜெரோன், நவுன். ஸோ அடுத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். அடுத்து ஜெனரல் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ 15வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19 நடக்குது, ஜனவரி 19 தமிழ் தகுதி தேர்வு முழு பாடத்திட்டம். ஸோ இதில் 10ஆம் வகுப்பு திருக்குறள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் உங்களுக்கு பேசிக்காக 15 டெஸ்ட் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரிமைனிங் 10 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வந்து 2 பிரிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுபடி அதில் ஒரு
10 டெஸ்ட் நடக்கும். ஸோ அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட் எப்போ நடக்குன்னா 22ஆம் தேதி நடக்குது. 16 டெஸ்ட். ஸோ 16th டெஸ்ட். ஸோ 22ஆம் தேதி நடக்குது. பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1. ஓகேலா, யூனிட் 1ல நவீன தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் தமிழ் சமூகம் பண்பாடு தொன்மையும், இதுவும் ஆல்சோ யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், ஸோ சயின்ஸ். சரிங்களா, ஸோ ரெண்டு சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். சோ அடுத்து 17வது டெஸ்ட் என்னன்னா 26ஆம் தேதி நடக்குது, ஜனவரி 26. பார்ட் ஏ பாருங்க, யூனிட் 2. சோ அப்ப தமிழ்நாடு குறித்த பார்வையின் மாநில நிர்வாகம், சோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். சோ அது இரண்டாவது டெஸ்ட் நடக்கும். சோ அடுத்து 18வது டெஸ்ட் என்னன்னா உங்களுக்கு 29ஆம் தேதி நடக்குது, ஜனவரில. பார்ட் ஏ யூனிட் 4 அண்ட் யூனிட் 5. சோ தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள், தமிழ்நாட்டு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டு சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மூன்றாவது ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஏன் வந்து இப்படி பிரிச்சிருக்குன்னா உங்களுக்கு நவீன தமிழ்நாட்டின் வரலாறு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம், இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் சயின்ஸில் 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் மட்டும் தனியாக 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதை செப்பரேட் பண்ணிட்டேன். தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள், தமிழ்நாட்டு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. ஸோ இதில் வந்து ஒரு 15 கொஸ்டினும் இதில் ஒரு 20 கொஸ்டின் கேட்காங்க. ஸோ இந்த ரெண்டும் 35 வரும். ஸோ அதனால் இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணிட்டேன். சரிங்களா, ஸோ இப்படி தான் உங்களுக்கு பிரிச்சிருக்கேன். ஸோ அடுத்து மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19வது டெஸ்ட். ஸோ என்னைக்குன்னா 31ஆம் தேதி. ஏன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கிறனால, எக்ஸாம் இருக்கிறனால, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதான் 31ஆம் தேதி வச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஜிஎஸ் சிபிடி டெஸ்ட் இருக்கனால, ஸோ 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவித்தாளை வச்சிருக்கோம். ஸோ 5ஆம் தேதி பொது அறிவித்தாளை அங்கே வச்சிருக்கோம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூல் பிளான். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சரிங்களா, ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, ஸோ அதில் நீங்கள் கீழே வரக்கூடிய அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்துருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகாதவங்க ஸோ இந்த இயரில் கிளியர் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, ஸோ ஃப்ரெஷராக கூட நிறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பீங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், ரொம்ப ஷார்ட் டூரேஷன். ஸோ இந்த ஷார்ட் டூரேஷனில் எப்படி பண்ணணும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஷெட்யூலை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.